سبحان الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கட்டளை ஏற்று புனித ஜுமா கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகைக்கு வருகை தந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஏவியவற்றை எடுத்து நடப்பதன் மூலமும் அவன் தடுத்தவற்றை தவிர்ந்து கொள்வதன் மூலமும் அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டிக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் எல்லோரும் ஹிஜ்ரி 1442 வருடத்தின் ரஜப் மாதத்தின் இறுதி பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக ரஜப் மாதம் வருகிற போது, அதுவும் ரஜபினுடைய இறுதி பகுதி வருகிற போது மக்கள் மத்தியிலே மிஅராஜ் பற்றி அதிகமாக பேசப்படுவதுண்டு. சில இடங்களில் அதற்கான விழாக்கள் நடைபெறும். மிஅராஜினுடைய இரவை உயிர்ப்பிக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைய ஹுத்பாவிலே இது தொடர்பான சில முக்கியமான குறிப்புகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். முதலிலே அல் இஸ்ரா வல் மிஅராஜ் என்று சொல்லக்கூடிய இரண்டு நிகழ்வுகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றில் ஒரே இரவில் நடந்திருக்கின்றன. இந்த அல் இஸ்ரா என்ற நிகழ்வை பொறுத்தவரையில் இஸ்ரா என்பது இரவு பயணம் என்பது அர்த்தமாகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸிற்கு, பலஸ்தீனத்திலே உள்ள பைத்துல் முகத்தஸிற்கு இரவோடிரவாக சென்ற பயணம் இஸ்ரா என்று சொல்லப்படும். பைத்துல் முகத்தஸிலிருந்து 7 வானங்களை தாண்டி அவர்கள் சித்ரத்துல் முன்தஹா வரைக்கும் சென்று அங்கே சுவர்க்கம், நரகம் இவைகளையெல்லாம் பார்த்துவிட்டு வந்த அந்த நிகழ்வு மிஅராஜ் என்று அழைக்கப்படும். இஸ்ரா என்றால் இரவு பயணம், மிஅராஜ் என்றால் ஏறி செல்லுகிற விண்ணுலக பயணம் என்பது அர்த்தமாகும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இஸ்ராவை பற்றி அல்லாஹு தஆலா சூரத்துல் இஸ்ராவினுடைய 1வது வசனத்திலேயே சொல்லி காட்டுகிறார். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவ்லஹு என்று சூரத்துல் இஸ்ராவினுடைய ஆரம்ப வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறார். அதே போன்று மிஅராஜை பற்றி சூரத்துல் நஜ்மிலே குறிப்பிடுவதாக உலமாக்கள் கூறுகிறார்கள். இப்போ குர்ஆனிலே இந்த 2 நிகழ்வுகளும் கூறப்பட்டிருக்கின்றன. அதே போன்று இந்த இஸ்ரா மிஅராஜ் என்ற 2 நிகழ்வுகள் பற்றி நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. சுமார் 20க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார்கள். எனவே உலமாக்கள் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸ்களை எல்லாம் ஒன்று சேர்த்து பார்க்கும்போது இவை ஹதீஸ்களிலே மிக நம்பகமான நிலையிலுள்ள முத்தவாத்திர் என்ற நிலையை அடையக்கூடிய ஹதீஸ்கள் தான் இஸ்ரா மிஅராஜ் தொடர்பாக வந்த ஹதீஸ்கள் என்று கூறுகிறார்கள். எனவே இது மறுக்க முடியாத, நாம் கண்டிப்பாக ஈமான் கொள்ள வேண்டிய 2 நிகழ்வுகள் தான் இந்த அல் இஸ்ரா வல் மிஅராஜ் என்ற நிகழ்வுகள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த இஸ்ரா மிஅராஜை மறுக்கக்கூடிய சிலரும் இருக்கிறார்கள்.
முஸ்லிம்களில் இஸ்ரா மிஅராஜை மறக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் பகுத்தறிவை முற்படுத்தக்கூடியவர்களாக அல்லது குர்ஆனும் ஹதீஸும் ஒன்றோடொன்று முரண்பட்டால் ஹதீஸை தூக்கி எறிய வேண்டும் என்று கூறக்கூடியவர்களாக இப்படி பல நிலைகளில் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் உண்மையிலேயே அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தை சேர்ந்த எல்லா உலமாக்களும் இந்த இஸ்ரா மிஅராஜ் என்ற இரண்டு நிகழ்வுகளும் உண்மையிலேயே நிகழ்ந்தவை என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள். இந்த இஸ்ரா மிஅராஜ் என்ற நிகழ்வு ஒரு முஅஜிஸத்தாகும். ஒரு முஅஜிஸத் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இரவு மக்காவிலே அவர்களுடைய வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவர்களை அழைத்து கொண்டு சென்று அவர்களுடைய இதயத்தை பிளந்து, நெஞ்சை பிளந்து, இதயத்தை எடுத்து அதை ஜம்சம் தண்ணீரால் கழுவி அதற்கு பிறகு புராக் என்கிற ஒரு வாகனத்தில் அவர்களை ஏற்றி கொண்டு பைத்துல் முகத்தஸிற்கு செல்கிறார்கள். இந்த பைத்துல் முகத்தஸிலே அவர்கள் போய் நபிமார்களை பார்க்கிறார்கள். அங்கு நபிமார்களுக்கு இமாமத் செய்கிறார்கள். பிறகு அவர்கள் 7 வானங்களை தாண்டி சிதத்துல் முன்தஹா வரைக்கும் சென்று அங்குள்ள காட்சிகளை எல்லாம் பார்த்துவிட்டு மீண்டும் அதே இரவில் அவர்கள் மக்காவுக்கு வந்து சேர்கிறார்கள். இது உண்மையிலே கற்பனை பண்ண முடியாத ஒரு நிகழ்வாகும். நம்முடைய பகுத்தறிவால் கற்பனை பண்ண முடியாத ஒரு நிகழ்வு தான் இந்த இஸ்ராவும் மிஅராஜும். இதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை வெளியே சொன்னபோது அபூ ஜஹல் இதை ஒரு சந்தர்ப்பமாக கருதினார். ஏனென்றால் இதை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்ப்பித்து விடலாம், அவர் மூளைக்கோளாறு உள்ளவர், புத்தி சுவாதீனம் இல்லாதவர் என்ற ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம் என்று அவன் முடிவெடுத்து விடுகிறான். ஒவ்வொருவராக அதிலும் மிக முக்கியமான புள்ளிகளை தேடி அவர்களிடம் போய் இந்த செய்திகளை சொல்லுகிற அந்த பயணத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவன் சந்திக்கிறான். சந்தித்து இவ்வாறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக அவன் சொல்லுகிறான். அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள இவர் மக்கா பலஸ்தீன் போய் பைத்துல் முகத்தஸிலே நபிமார்களுக்கு தொழுகை நடத்தி பிறகு 7 வானங்களையும் தாண்டி சென்று மீண்டும் மக்காவுக்கு வந்து சேர்ந்தேன் என்று இவர் சொல்லுகிறார். அவனுடைய பாசையில் சொல்லியிருப்பான், இவர் உளறுகிறார், பிதற்றுகிறார் என்று சொல்லியிருப்பான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், உண்மையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வாய்களால் இதை சொல்வதை நீ கேட்டீரா என்று சொன்னபோது அவன் சத்தியமிட்டு சொல்கிறான், சத்தியமாக அவர்கள் சொன்னார்கள், நான் என்னுடைய 2 காதுகளாலும் கேட்டேன் என்ற போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது உண்மையாகத்தான் இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து கேட்கவில்லை, கேட்டது ஒரு காஃபிரினுடைய வாயிலிருந்து. அப்போதும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி இருந்தால் நிச்சயமாக அது உண்மையாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இதைவிட பெரிய ஒரு விஷயத்தை அவர் எங்களுக்கு சொல்லுகிறார், அதை நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று சொன்னார்கள். என்ன பெரிய விஷயம்? வானத்திலிருந்து அல்லாஹ்விடமிருந்து வஹி வருவதாக அவர் சொல்லுகிறார், அதே நாங்கள் எந்த சந்தேகம் இல்லாமல் ஈமான் கொண்டிருக்கிறோம், நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். இந்த நிகழ்வை வைத்துத்தான் அவர்களுக்கு சித்திக் என்கிற பெயர் சூட்டப்பட்டதாக நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உண்மையிலே இந்த இஸ்ரா மிஅராஜ் என்ற 2 பயணங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிக அற்புதமான முஅஜிஸத்தான ஒரு பயணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த இஸ்ராவும் மிஅராஜும் எப்போது நடந்தது, எங்கிருந்து இந்த பயணம் ஆரம்பமானது என்பதை பொறுத்தவரையில் உண்மையிலே எப்போது இந்த பயணம் நடைபெற்றது என்ற செய்தி குர்ஆனில் வரவில்லை. எந்த வருடம், எந்த மாதம், எந்த நாள் என்கிற எந்த விவரமும் குர்ஆனில் கிடையாது. ஹதீஸ்களில் தேடி பார்த்தால் ஹதீஸ்களிலும் எந்த ஒரு ஹதீஸிலும் இது சம்பந்தமான குறிப்புகள் கிடையாது. சஹாபாக்களில் யாருமே இது பற்றி சொல்லவில்லை, எப்போது நடந்தது என்று சொல்லவில்லை. எனவே இது தொடர்பாக, இது எப்போது நடந்தது என்ற வரலாறு தொடர்பாக இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. சிலர் சொல்லுகிறார்கள் இது நுபுவத்திற்கு முதல் நடந்தது என்று, நபி ஆகுவதற்கு முதல் நடந்தது என்று சொல்லுகிற சிலரும் இருக்கிறார்கள். ஆனால் அந்த கருத்து 100% தவறானது. ஏனென்றால் மற்ற ஹதீஸ்களை நாம் பார்க்கும்போது அது நுபுவத்திற்கு முதல் நடப்பதற்கான சான்ஸ் அறவே கிடையாது. அப்போ நுபுவத்திற்கு முதல் நடந்தது என்கிற ஒரு கருத்து கூட இதிலே காணப்படுகிறது. அதே போல நீங்கள் வரலாற்று நூல்களை, வரலாற்று நூல் என்று சொன்னால் ஆரம்ப காலத்தில் எழுதப்பட்ட வரலாற்று நூல்கள்,
உலக முஸ்லிம்கள் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இமாம்களால் எழுதப்பட்ட வரலாற்று நூல்கள். அந்த நூல்களை படித்து பார்க்கிற போது நிறைய கருத்துக்கள் இதிலே வருகிறது. இதிலே சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், நபித்துவத்திற்கு 1 வருடத்திற்கு முதல் தான் மிஅராஜ் நடைபெற்றது. நபித்துவம் அது மன்னிக்க வேண்டும், ஹிஜ்ரத்திற்கு 1 வருடத்திற்கு முதல் தான் இது நடைபெற்றது. அவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் போவதற்கு 1 வருடத்திற்கு முதல் தான் இஸ்ரா மிஅராஜ் செய்தார்கள் என்று வருகிறது. இன்னும் சிலர் சொல்கிறார்கள் 5 வருடங்களுக்கு முதல், ஹிஜ்ரத் போவதற்கு 5 வருடங்களுக்கு முதல் இந்த இஸ்ரா மிஅராஜ் நடைபெற்றது என்று சொல்கிறார்கள். இன்னும் சிலர் சொல்கிறார்கள் ஹிஜ்ரத் போவதற்கு 6 மாதங்களுக்கு முதல் இது நடைபெற்றது என்று சொல்கிறார்கள். அப்போ ஒருமித்த கருத்து கிடையாது. வருடம் எது என்பது கன்ஃபார்ம் இல்லை. ரைட், மாதம் கன்ஃபார்மா என்று பார்த்தால் மாதத்தினுடைய விஷயத்திலும் அந்த ஆரம்ப இமாம்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. சில இமாம்கள் சொல்கிறார்கள் இது ரஜப் மாதம் நடைபெற்றது என்று. இன்னும் சில இமாம்கள் சொல்கிறார்கள் இது துல்காதா மாதம் நடைபெற்றது என்று. இன்னும் சில இமாம்கள் சொல்கிறார்கள் இது ரபியுல் அவ்வல் மாதம் நடைபெற்றது. ரபியுல் அவ்வலில் நடந்தது என்று சொல்கிறார்கள், துல்காதாவில் நடந்தது என்று சொல்கிறார்கள், ரஜபில் நடந்தது என்று சொல்கிறார்கள். இப்போ வருடமும் கன்ஃபார்ம் இல்லை, மாதமும் உறுதி இல்லை. அப்ப நடைபெற்ற நாள் எப்படி உறுதியாகும்? அதுவும் உறுதி கிடையாது. எனவே இந்த தினத்தில் தான் இஸ்ரா மிஅராஜ் நடைபெற்றது என்று ஒருவர் அடித்து சொல்வது என்பது அவருக்கு இஸ்லாமிய வரலாறு தெரியாது, அல்லது இஸ்லாமிய இமாம்களால், ஆரம்ப கால இமாம்களால், பாரம்பரியமாக இருந்து வரக்கூடிய இமாம்களால் எழுதப்பட்ட வரலாற்று நூல்களை அவர் படிக்கவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல எங்கிருந்து இந்த இஸ்ரா நடைபெற்றது, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலிருந்து போனார்கள் என்பதிலும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதிலே சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலிருந்து போனார்கள் என்று. இன்னும் சிலர் சொல்கிறார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிலிருந்து போனார்கள் என்று. இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் மக்காம் இப்ராஹிமுக்கும் ருக்குனுல் யமானிக்கும் இடையில் இருந்துதான் இஸ்ரா மிஅராஜ் போனார்கள் என்று. ஆனால் புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூல்களை பார்க்கிற போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வீட்டிலிருந்து போயிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ வரலாற்று ரீதியாக எப்போது மிஅராஜ் நடைபெற்றது என்பது உறுதியாக யாராலும் சொல்ல முடியாத ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போல அவர்கள் மிஅராஜ் இஸ்ரா சென்றது தன்னுடைய வீட்டிலிருந்து தான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த இஸ்ரா மிஅராஜ் நடைபெறுவதற்கு முதல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சை பிளக்க வைத்திருக்கிறார். இது சஹீஹான ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு விஷயமாகும். சஹீஹ் முஸ்லிமிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹீஹ் முஸ்லிமில் மட்டுமல்ல புகாரியிலும் வருகிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை கஅபத்துல்லாஹ்விற்கு கொண்டு வந்து அவர்களுடைய நெஞ்சை பிளந்து இதயத்தை வெளியே எடுத்து ஜம்சம் நீரினால் கழுவி மீண்டும் அதை பழைய இடத்தில் வைத்துவிட்டு அங்கிருந்து கூட்டிச் சென்றதாக இது புகாரி முஸ்லிமிலே வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லுகிறார்கள் என்று சொல்லும் போது இங்கே நம்முடைய அறிவுக்கு சான்ஸ் இல்லை. ஒவ்வொரு நிகழ்வையும் நீங்கள் பார்த்தால் அங்கே அறிவை கொண்டு அளவிட முடியாத நிகழ்வுகள் தான் இஸ்ராவிலும் மிஅராஜிலும் நடைபெற்றிருப்பதை நாம் பார்க்கலாம். அதே போல நீங்கள் பாருங்கள், இந்த இஸ்ரா பயணத்திலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த அல்லது அவர்களுக்கு காண்பிக்கப்பட்ட அற்புதமான காட்சிகளில் ஒன்றுதான் புராக் என்கிற வாகனம். அவர்களை ஏற்றி சென்ற வாகனம் என்பது புராக் என்ற ஹதீஸிலே வருகிறது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் புராக் என்கிற வாகனத்தில் அல்லாஹ் மலக்கெண்ணை ஏற்றி சென்றார். அந்த புராக் என்கிற வாகனம் ஒரு வெள்ளை கால்நடை. அதனுடைய கலர் வெள்ளை. வாகனம் என்றால் அது ஒரு இயந்திரம் உள்ள வாகனம் அல்ல, அது ஒரு மிருகம். அது வெள்ளை நிறத்தில் இருக்கிறது. அதனுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் கழுதைக்கும் குதிரைக்கும் இடையிலே, அதாவது கோவேறு கழுதை என்று சொல்வார்களே, அதற்கும் கழுதைக்கும் காட்டு கழுதைக்கும் இடையில் உள்ள ஒரு தோற்றத்தில் தான் அந்த கால்நடை இருக்கிறது. அப்போ இது ஒரு அற்புதமானது. அடுத்தது கடும் வேகமானது. இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்பட்ட ஒரு மிக முக்கியமான காட்சி. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பைத்துல் முகத்தஸை அல்லாஹ் தஆலா காட்டுகிறார். பைத்துல் முகத்தஸிற்கு கொண்டு போய் பைத்துல் முகத்தஸை பார்க்கிறார்கள். அதே போல அங்கே நபிமார்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். அதோடு அங்கே நபிமார்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் போகும்போது நபிமார்கள் நிறைய பேர் நிற்கிறார்கள்.
ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் போனதும் அவர்களை முன்னால் அனுப்பி இமாமாக ஆக்கி அவர்கள் அங்கே தொழுகை நடத்துகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வளவும் இஸ்ராவில் நடந்த நிகழ்வுகளாகும். இஸ்ரா என்றால் இரவு பயணம். அந்த மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் போன அந்த இரவு பயணத்தில் அவர்களுக்கு நடந்த காட்சிகளின் சுருக்கம். அதே போல அங்கிருந்து பைத்துல் முகத்தஸிலிருந்து அவர்கள் விண்ணுலக பயணம் மிஅராஜ் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அதிலே முதலாவது வானத்திற்கு அவர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். முதலாவது வானத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். அங்கிருந்து இரண்டாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். இரண்டாவது வானத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பார்க்கிறார்கள். மூன்றாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். அங்கிருந்து நான்காவது வானத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அங்கே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். பிறகு அங்கிருந்து ஐந்தாவது வானத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். அங்கே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். ஆறாவது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். அங்கிருந்து சித்ரத்துல் முன்தஹா என்கிற ஒரு மரத்திடத்தில் கொண்டு செல்லப்படுகிறார்கள். அது ஒரு ஒரு அதிசயமான அற்புதமான ஒரு மரம். அந்த மரத்திற்கு கிட்டே அழைத்து செல்லப்படுகிறார்கள். அந்த மரத்தை பற்றி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது அதற்கு கீழிருந்து 4 ஆறுகள் ஊற்றெடுக்கின்றன என்று சொன்னார்கள். 4 ஆறுகள். அதில் 2 வெளிப்படையான ஆறுகள், 2 மறைமுகமான ஆறுகள். வெளிப்படையான ஆறுகள் என்று சொல்லும்போது யூப்ரிட்டிஸ், டைக்ரிஸ், ஃபுராத், திஜ்லா என்கிற 2 நதிகளும் அங்கிருந்து தான் ஊற்றெடுக்கின்றன என்று சொன்னார்கள். மற்ற 2 ஆறுகளும் சுவர்க்கத்திற்கு செல்லுகின்றன என்று சொன்னார்கள். இப்படியான சித்ரத்துல் முன்தஹாவை பார்க்கிறார்கள். அதே போல சுவர்க்கம் அவர்களுக்கு காண்பிக்கப்படுகிறது, நரகம் அவர்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. நரகத்திற்கு பொறுப்பான மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். இப்படி பல முக்கியமான காட்சிகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிலே பார்க்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மிஅராஜிலே வைத்துத்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய உண்மையான தோற்றத்திலும் பார்க்கிறார்கள். அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உண்மையான தோற்றத்தில் பார்த்த சில சந்தர்ப்பங்களில் இது மிக முக்கியமான ஒன்றாகும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 600 இறக்கைகள் இருக்கின்றன. அந்த 600 இறக்கைகளோடு மிஅராஜில் வைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். இப்படியாக நடைபெற்ற இந்த 2 பயணங்களும் அல் இஸ்ரா வல் மிஅராஜ் என்று அழைக்கப்படுகின்றன. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த வரலாறு பற்றி நீங்களும் நிறைய வாசித்திருப்பீர்கள். இதிலே நமக்கு கிடைக்கிற மிக முக்கியமான ஒரு படிப்பினை என்னவென்று கேட்டால், நாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு விட்டால், அல்லாஹ் தான் நம்முடைய ரப், அவன்தான் உண்மையான இலாஹ் என்று ஈமான் கொண்டு விட்டால், அதற்கு பிறகு அவன் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் நமக்கு டவுட் வரக்கூடாது. அல்லாஹ்வை ரப்பாகவும் இலாஹாகவும் நாம் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னால், அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலும் கடுகளவேனும் நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. நம்முடைய அறிவு என்பது மிக குறுகியது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது வமா ஊதீதும் மினல் இல்மி இல்லா கலீலா, நீங்கள் மிக குறைவான அறிவுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். நம்முடைய அறிவை வைத்து அல்லாஹுடைய அற்புதங்களை, அல்லாஹுடைய அறிவை நாம் இடைபட முடியாது. அல்லாஹ் மிகப்பெரிய அறிவாளி, அல்ல அலீம். அவன் சொல்லுகிறான் ஒவ்வொரு அறிவாளிக்கு மேலும் மிகப்பெரிய ஒரு அறிவாளி இருக்கிறான் என்று அல்லாஹ் தன்னை அடையாளப்படுத்துகிறான். அல்லாஹுடைய படைப்புகள், அல்லாஹுடைய விஷயங்களை நாம் நம்முடைய அறிவுகளால் கற்பனை பண்ணி முடிவெடுக்க போய்விடக்கூடாது. உண்மையிலேயே இந்த அடிப்படையை புரிந்து கொள்வதற்கு இஸ்ரா மிஅராஜ் என்பது மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக நமக்கு இருக்கிறது. இதில் நடைபெற்ற அனைத்து நிகழ்வுகளை நீங்கள் பாருங்கள், ஒன்று கூட நம்முடைய கற்பனைக்கு பொருந்தாது. இப்போ நெஞ்சை வெட்டுவது இந்த காலத்தில் சொன்னால் ஓகே, பைபாஸ் செய்தார்கள், செய்யலாம்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் உள்ள ஒருவரை பொறுத்தவரையில் நெஞ்சை பிளந்து விட்டு திரும்ப இதயத்தை வெளியே எடுத்து அதை கழுவி உள்ளே வைத்தது என்பதை பொறுத்தவரையில் அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு செகண்டுக்குள்ள நடந்திருக்கலாம். அப்படியாக மிக வேகமாக நடந்து ரெஸ்ட் இல்லாமல் பைத்துல் முகத்தஸிற்கு அவர் அழைத்து செல்லப்படுகிறார் என்பதெல்லாம் நம்முடைய அறிவுக்கும் கற்பனைக்கும் பொருந்தக்கூடியதே கிடையாது. ஆனால் அங்கேதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் ஒரு உதாரண புருஷராக ஆக்கி ஈமான் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார். ஒவ்வொன்றையும் பாருங்கள்.
நபிமார்கள் மூத்தாகிவிட்டார்கள். நபிமார்கள் மூத்தானால் நபிமார்கள் எந்த இடத்தில் மௌத்தாகிறார்களோ அந்த இடத்தில் தான் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். அல் அம்பியா யுதுஃபனூன ஹைது மாது. நபிமார்கள் எந்த இடத்தில் மௌத்தாகிறார்களோ அந்த இடத்தில் தான் அவர்கள் அடக்கப்படுவார்கள். உயிரோடு இருக்கிற நபி யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். நம்முடைய நம்பிக்கையின்படி குர்ஆன் சுன்னாவினுடைய அடிப்படையில் உயிரோடு இருக்கிற நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான். மற்ற நபிமார்கள் எல்லாம் மரணித்து விட்டார்கள். மரணித்தவர்கள் எங்கே இருப்பார்கள்? அவர்கள் கபருக்குள் இருப்பார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸில் அந்த நபிமார்களை பார்த்திருக்கிறார்கள். அடுத்தது நம்முடைய நம்பிக்கை என்ன? கபருக்குள் இருப்பார்கள். முதலாவது வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள், 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள் என்றால் இது நம்முடைய அறிவை கொண்டு புரியக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அது உண்மைதான். அதிலே நமக்கு டவுட் வரக்கூடாது என்பதற்கு மிகப்பெரிய சான்றாகும். ஆனால் சஹாபாக்கள் இந்த விஷயத்தில் 100% தெளிவோடு இருந்தார்கள். சஹாபாக்கள் இந்த விஷயத்தில் 100% தெளிவோடு இருந்தார்கள். சஹாபாக்களுடைய மறைவுக்கு பிறகு இந்த உம்மத்தில் முஅ்தஸிலாக்கள் என்ற ஒரு கூட்டம் தோன்றினார்கள். அவர்கள் தங்களை முஸ்லிம்கள் என்று ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பியவர்கள், குர்ஆன் ஹதீஸை நம்பியவர்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள் என்றால் வஹியை, குர்ஆனையும் ஹதீஸையும் புரிவதற்கு பகுத்தறிவை அடிப்படையாக வைத்தார்கள். பகுத்தறிவுக்கு பொருந்தினால் ஏற்றுக்கொள்வோம், இல்லை என்றால் ரிஜெக்ட் பண்ணுவோம் என்றார்கள். அவர்களுடைய அறிவுகளுக்கெல்லாம் இந்த இஸ்ரா மிஅராஜ் நின்று பிடிக்கவில்லை. என்னால் அறிவுக்கு நின்று பிடிக்காது. நம்முடைய அறிவை கொண்டு அதை ப்ரூவ் பண்ணவும் முடியாது. அவர்கள் இதை மறுக்க ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய வழித்தோன்றல்கள் இந்த உலகத்தில் தொடர்ச்சியாக வர ஆரம்பித்தார்கள். நாம் வாழக்கூடிய இந்த காலத்தில் தங்களை முஸ்லீம்கள் என்று அழைக்கிற நிறைய முஅ்தஸிலாக்கள் இருக்கிறார்கள். பொதுவாகவே அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தைச் சேர்ந்த எல்லா உலமாக்களுமே முஅ்தஸிலாக்கள் வழிகேடர்கள் என்பதிலே ஏகோபித்த கருத்தில் இருக்கிறார்கள், தெளிவான வழிகட்டில் இருக்கிறார்கள் என்று. அப்ப இந்த தெளிவான வழிகட்டில் இருக்கிற முஅ்தஸிலா அவர் தன்னை முஅ்தஸிலி என்று சொல்ல மாட்டார். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் குர்ஆனிலிருந்து கொண்டு போய் காட்டுவோம் அல்லது சஹீஹான ஹதீஸிலிருந்து கொண்டு காட்டினால் இது நம்முடைய அறிவுக்கு பொருந்தவில்லையே என்று சொல்கிறார். இது சாத்தியமில்லையே என்கிறார். இப்ப சாத்தியமில்லையே என்று சொல்லி அந்த ஹதீஸை அவர் மறுக்க வருகிறார். இப்படி அவர் மறுக்க வருவது என்பது அவர் முஅ்தஸிலாக்களுடைய மன்ஹஜிலே இருக்கிறார் என்பதற்கு தெளிவான சான்றாகும். அவர் நான் முஅ்தஸிலி இல்லை என்று சொல்லலாம். இன்றைக்கு சில உலமாக்கள் முர்த்தத் என்று தீர்ப்பு வழங்குவார்கள். ஆனால் வழங்கப்பட்டவர் நான் முர்த்தத் தான் என்று சொல்கிறாரா? உலமாக்கள் சேர்ந்து, உலகத்திலே உலமாக்கள் சேர்ந்து சிலரை மார்க்கத்தில் அடிப்படையான விஷயங்களை மறுக்கிறவர்களை, உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு நபி வருவார் என்று சொல்லக்கூடிய காதியானிகளை முர்த்தத் என்று சொல்வார்கள். அப்ப இந்த முர்த்தத்துகள் நாங்கள் முர்த்தத்துகள் என்று ஏற்றுக்கொள்வார்கள். எங்காவது நாங்கள் தான் சத்தியத்திலே இருக்கிறோம் என்றுதான் அவர்கள் வாதாடுவார்கள். அதே போலதான் தன்னுடைய அறிவை வைத்து குர்ஆனையும் சுன்னாவையும் புரிய முற்பட்டு ஒன்றில் குர்ஆனில் வரக்கூடிய விஷயங்களுக்கு வேறு விளக்கம் கொடுக்க முயற்சி செய்வது அல்லது ஹதீஸ்களை மறுப்பது, இப்படி செய்கிறவர்கள் முஅ்தஸிலாக்களுடைய மன்ஹஜிலே பயணிக்கக்கூடியவர்கள். ஆனால் உண்மையிலேயே சஹாபாக்களுடைய மன்ஹஜிலே பயணிக்கிறவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்றுதான் இருக்க வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அபூ ஜஹல் போய் சொன்னபோது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தயங்காமல் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து இது வந்திருந்தால் அதில் எனக்கு டவுட்டே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பது கன்ஃபார்மா இல்லையா, அதுதான் எனக்கு தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது கன்ஃபார்ம் என்றால், விதிகளின் அடிப்படையில், சட்டத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் தான் சொன்னார்கள் என்று எனக்கு கன்ஃபார்ம் ஆனால் அதிலே எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. ஏனென்றால் அதைவிட பெரிய ஒரு விஷயத்தையே நான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக நம்பிக்கொண்டிருக்கிறேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த நிலைப்பாடு நம் ஒவ்வொருவரிடமும் வர வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை இந்த ஈமானின் அடிப்படையில் வளர்த்தெடுக்க வேண்டும். வெறுமனே இஸ்லாம் சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. சிந்திக்கக்கூடிய விஷயங்களில் சிந்திக்கலாம், ஆய்வு செய்ய முடியுமான விஷயங்களில் ஆய்வு செய்யலாம். ஃபிக்ஹை பொறுத்தவரையில் இஜ்திஹாதிற்கு மிகப்பெரிய இடம்பாடு அங்கு இருக்கிறது, அதிலே ஆய்வு செய்யலாம். அந்த ஆய்வுகளை அங்கே செய்து 2 முடிவுகள் வரலாம். ஒரு முடிவை அடைகிறவருக்கு 2 கூலி கிடைக்கும், சரியான முடிவை அடைகிறவருக்கு 2 கூலி கிடைக்கும், பிழையான முடிவை அடைகிறவருக்கு 1 கூலி கிடைக்கும். ஆனால் ஈமானுடைய விஷயத்தில், அகீதாவுடைய விஷயத்தில் பகுத்தறிவுக்கு சான்ஸ் இல்லை. அங்கே குருடர்களைப் போலவும் செவிடர்களைப் போலவும் விழ வேண்டும் என்றுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இபாதுர் ரஹ்மான்களை பற்றி சூரத்துல் ஃபுர்கானில் அல்லாஹ் சொல்லும் போது லம் யஹிரு அலைஹா சும்மன் வ உம்யானா,
குருடர்களைப் போலவும் செவிடர்களைப் போலவும் அவர்கள் விழமாட்டார்கள் என்கிறான். அதனுடைய அர்த்தம் என்ன? அவர்கள் கேட்டுவிட்டு குருடர்களை செவிடர்களைப் போல போக மாட்டார்கள், பார்த்துவிட்டு குருடர்களைப் போல போக மாட்டார்கள். கேட்டால் நம்புவார்கள், பார்த்தால் நம்புவார்கள் என்பதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அங்கே சொல்கிறான். அந்த நிலைப்பாடு நம்மிடம் வர வேண்டும். அந்த நிலைப்பாடு இருந்தால்தான் நமக்கு வெற்றி என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல் இஸ்ரா வல் மிஅராஜ் என்ற இந்த பயணம் நமக்கு உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாடமாக இது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த அடிப்படையில் இஸ்ராவையும் மிஅராஜையும் புரிந்து கொள்வதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, முஸ்லிம் திருமதி ஆகிய ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மிஅராஜ் பயணத்திலே 3 விஷயங்கள் கொடுக்கப்பட்டார்கள். அதிலே ஒன்றுதான் அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ், 5 நேர தொழுகை. இரண்டாவதாக ஹவாத்தீம் சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவினுடைய இறுதி வசனங்கள். மூன்றாவதாக அல்லாஹுக்கு யார் இணை வைக்காமல் இருக்கிறாரோ அவருக்கு மன்னிப்பு. அல்லாஹுக்கு யார் இணை வைக்காமல் ஷிர்க் செய்யாமல் இருக்கிறாரோ அவருக்கு மன்னிப்பு. இந்த 3ம் மிஅராஜில் வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா 5 நேர தொழுகையை இந்த உம்மத்திற்கு வழங்கியது, கடமையாக்கியது மிஅராஜில் வைத்து என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். அப்போ ஒருவர் இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை இந்த இஸ்ரா மிஅராஜை பற்றி பேசுகிற போது புரிந்து கொள்ள வேண்டும். 5 கால தொழுகையினுடைய முக்கியத்துவம். உண்மையிலே நம்முடைய சமூகத்தில் இந்த 5 கால தொழுகையினுடைய முக்கியத்துவம் தெரியாதவர்கள் யாரும் கிடையாது. இது புதுசாக பயான் பண்ணி சொல்ல வேண்டும் என்கிற அளவுக்கு நம்முடைய சமூகத்தில் இதிலே அறிவில்லாத மக்கள் யாரும் கிடையாது. எந்த அளவுக்கு என்றால், நீங்கள் இந்த சோஷியல் மீடியாக்களிலே ஒரு பௌத்த தேரர் பேசுகிற ஒரு கிளிப்பை கேட்டிருப்பீர்கள். அவர் கூட இந்த தொழுகையினுடைய இம்பார்ட்டன்ஸை பற்றி பேசுகிறார். இந்த முஸ்லீம்களை பற்றி அவர் கவலையோடு பேசுகிற போது இந்த ஜும்மா முஸ்லீம் என்று அவர் சொல்லி பேசுகிற அந்த கிளிப் நிறைய பேர் கேட்டிருப்பீர்கள். எல்லோருக்கும் தெரியும், முஸ்லீம்களை பொறுத்தவரையில் கண்டிப்பாக இந்த தொழுகைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பது. இந்த 5 நேர தொழுகைகளை பொறுத்தவரையில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. நிச்சயமாக தொழுகை மூமின்களுக்கு நேரம் நிர்ணயிக்கப்பட்ட, நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், மிஅராஜ் முடிந்து வந்த பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து தொழுகையினுடைய நேரங்கள் பற்றி கற்றுக் கொடுக்கிறார்கள், தொழுகையினுடைய முறை பற்றியும் கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்போ அந்த ஒவ்வொரு தொழுகைக்கும் ஆரம்ப நேரம், முடிவு நேரம் என்று இருக்கிறது. அந்த நேரம் முடிந்த பிறகு அந்த தொழுகை கிடையாது. அந்த நேரம் முடிந்த பிறகு அந்த தொழுகை கிடையாது. அப்போ தொழுகையை ஒரு மனிதன் விட்டால், வேண்டுமென்று முரண்டு பிடித்து ஒரு மனிதன் தொழுகையை விட்டால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறான். இதில் கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனால் பொடுபோக்காக ஒரு மனிதன் தொழுகை விடுகிறான், தொழ வேண்டும் என்று ஏற்றுக்கொள்கிறான், தொழுகை என்னுடைய கடமை, என் மீது சுமத்தப்பட்ட ஒரு கடமைதான் என்றும் ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் பிறகு தொழுவோம், வேலையாக இருக்கிறது, விளையாட்டாக இருக்கிறது, நம்ம இப்போ ஃபோனில் பிஸியாக இருக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸோட பீச்சில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது, பிறகு தொழுவோம் என்று ஒரு மனிதன் அந்த தொழுகையை பிற்படுத்துகிறான். அல்லது ஒரு 40க்கு பிறகு தொழுவோம், 50 வயதாகட்டும் தொழுவோம், உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போய் வந்து தொழுவோம் என்று தொழுகையை பிற்படுத்துகிறான். இவனுடைய நிலை என்ன என்பதிலே இமாம்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. இதிலே 4 இமாம்களும், இமாம் அபூ ஹனீஃபா, மாலிக், ஷாஃபிஈ, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுமுல்லா ஆகிய 4 இமாம்களுமே சொல்கிறார்கள் இவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று. எந்த முறையில் கொலை செய்வது என்பதிலே கருத்து வேறுபாடு இருந்தாலும் தொழுகையை பொடுபோக்காக விடுகிறவனை கூப்பிட்டு வார்னிங் பண்ண வேண்டும். வார்னிங் பண்ணியும் அவன் தொழவில்லை என்றால் அவன் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்போ கொலை செய்கிற முறையில் வித்தியாசங்களும் கருத்து வேறுபாடுகளும் இருக்கின்றன. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா என்கிற இமாம் என்ன சொல்கிறார் என்றால், ஒருவன் கேலஸாக தொழுகையை விடுகிறான் என்றால் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறான்.
எனவே அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். பகிரங்கமாக வைத்து கொலை செய்யப்பட வேண்டும் என்கிறார்கள். அந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு விஷயம்தான் தொழுகையை விடுவது என்பது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் நிறைய பேர் தொழுகையிலே மிக மோசமான நிலையில் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் தான் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். ஆனால் கவலையான விஷயம் என்னவென்றால், அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை ஒரு சோதனை களமாகத்தான் ஆக்கியிருக்கிறார். சோதனை முடிந்து விட்டால் உலகம் அழிந்துவிடும். சோதனை முடிந்தால் உலகம் அழியும். உலகம் இருக்கும் வரைக்கும் சோதனையும் இருந்து கொண்டே இருக்கும். அந்த சோதனையின் ஒன்றுதான் 2019ஆம் ஆண்டின் இறுதியிலே தோன்றிய கொரோனா வைரஸ். ஒரு வித்தியாசமான தொற்று நோய், மிக ஆபத்தான தொற்று நோய். இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் மிக கஷ்டப்பட்டார்கள், மரணித்தார்கள். இது வேகமாக தொற்றக்கூடியது என்பதனால் உலகம் லாக்டவுன் செய்யப்பட்டது, முழு உலகமுமே. அதே போல சோஷியல் டிஸ்டன்ஸ் என்ற சமூக இடைவெளி பேணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இந்த உலகம் லாக்டவுன் பண்ணப்பட்ட போது ஸ்கூல்கள், காலேஜுகள், யூனிவர்சிட்டிகள், கவர்மெண்ட் செக்டர்கள், அதே போல மத ஸ்தாபனங்கள் எல்லாமே லாக்டவுன் செய்யப்பட்டன. அப்போ வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள் என்கிற நிலை வந்தது. சுப்ஹானல்லாஹ், சென்ற வருடம் ரமலான் மாதத்திலே அந்த நிலை நமக்கு ஏற்பட்டது. ஒரு வித்தியாசமான ஒரு ஆன்மீக சூழலை நம்முடைய ஊர்களிலே நாம் பார்த்தோம், நம்முடைய சமுதாயத்தில் நாம் பார்த்தோம். என்ன ஆன்மீக சூழல்? பள்ளிக்கு போக முடியாது, ஆனால் வீடுகளிலே ஜமாத். அல்லாஹ் அக்பர். தந்தை இமாமாக நின்று, பிள்ளைகள், மனைவி எல்லோரும் இது. மகன் ஹிஃபுல் பண்ணுகிற மகன் இமாமாக நின்று, பெற்றோர், சகோதரர்கள், ஜமாத். இப்படியாக இருந்து கொண்டு வந்து படிப்படியாக அது அப்படியே மந்தமாகி தொழுது கொண்டிருந்தவர்கள் நிறைய பேர் இந்த தொழுகையிலே சோம்பறிகளாக மாறிவிட்டார்கள். இந்த தொழாதவர்களுடைய சப்ஜெக்ட் அது நான் முன்னாலே சொன்னது வேற. ஆனால் தொழுது கொண்டிருந்த நிறைய பேர், சுபஹுக்கு ஜமாத்தோடு வந்து முன்சஃபில் தொழுத நிறைய பேர் இன்றும் இருக்கிறீர்கள் நீங்கள் ஜும்மாவுக்கு வந்து. ஆனால் நீங்கள் உங்களை மீள் பரிசீலனை செய்து பாருங்கள். இப்போது உங்களுக்கு ஜமாத் கஷ்டமாக இருக்கிறது, உரிய நேரத்திற்கு தொழுவது கஷ்டமாக இருக்கிறது, சுபஹுக்கு பள்ளிவாசலுக்கு வருவது கஷ்டமாக இருக்கிறது. லாக்டவுன் முடிந்து விட்டது. சோஷியல் டிஸ்டன்ஸோடு பள்ளியிலே தொழலாம், குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ளவர்கள் என்ற அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த செய்தி மாத்திரமே நம்முடைய மனங்களில் பதிந்து, இன்றைக்கு சூரியன் உதித்த பிறகு சுபஹு தொழுகிறவர்கள், தொழுது கொண்டிருந்தவர்களில் நிறைய பேர் தொழுகையை இல்லாத ஒரு நிலைக்கு மாறி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இது கடும் வேதனையான விஷயமாகும். இவர்கள் உண்மையிலேயே வருத்தத்திற்குரியவர்கள். ஏனென்றால் நல்லவர்கள், தொழுது கொண்டிருந்தவர்கள். நன்றாக அந்த சகோதரர்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வளவு காலமும் தொழுது கொண்டிருந்த நான் இப்போது தொழுகையிலே பொடுபோக்காக ஆகியிருக்கிறேன் என்றால், தொழுகையிலே அசம்பந்தமாக ஆகியிருக்கிறேன் என்றால் என்னிடத்திலே நிஃபாக் வருகிறது. இந்த நிலையில் நான் மௌத்தானால் என்று அந்த சகோதரர்கள் யோசித்து பார்க்க வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இங்கே வருகை தந்திருக்கிறவர்கள் யாரெல்லாம் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்களோ, தொழுது கொண்டிருந்தவர்கள் தொழுகையிலே பொடுபோக்காகவும், ஜமாத்தோடு தொழுது கொண்டிருந்தவர்கள் ஜமாத்திலே பொடுபோக்காகவும் மாறியிருக்கிறார்களோ, அவர்கள் அல்லாஹ்வை பயந்து இன்றைக்கு ஜும்மா தொழுகையிலே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து இந்த பள்ளியிலே வைத்து நீங்கள் ஒரு உறுதியான முடிவை எடுத்து, யா அல்லாஹ் என்னுடைய பொடுபோக்கு காரணமாக இந்த தொழுகையிலே நான் கேலஸாக இருந்து விட்டேன், இதற்கு பிறகு இருக்க மாட்டேன், நடந்ததற்காக என்னை மன்னி விடு என்று அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து தொழுகையை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும். இது இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்ராவையும் மேராஜையும் பற்றி நாம் பேசுகிற இந்த சந்தர்ப்பத்தில் மிக முக்கியமான விஷயம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவினுடைய இறுதி பகுதியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேராஜில் வைத்து கொடுத்தான். அதே போல ஷிர்க் செய்யாதவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவது என்கிற ப்ராமிஸையும் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினான். இதிலிருந்து ஷிர்க் என்பது, இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய ஆபத்து என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன். அவர்களில் அதிகமானவர்கள் முஷ்ரிக்குகளாக இருக்கிற நிலையில் ஈமான் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற இந்த வசனத்தை வைத்து தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், சிலர் தங்களை மூமின்கள் என்று அடையாளப்படுத்திக் கொண்டிருப்பார்கள், ஆனால் அவர்களிடமும் ஷிர்க் இருக்கும் என்று சொல்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திலும் நான் மூமின் என்று சொல்கிறவர்கள் நிறைய பேர் ஷிர்க்கிலே போய் வீழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்படியானவர்கள் இந்த இஸ்ரா மிஅராஜை பற்றி பேசுகிற போது ஷிர்க்கினுடைய பாரதூரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஷிர்க்கோடு மௌத்தானால் அவருக்கு சுவர்க்கம் ஹராம், நரகம் வாஜிபாகி விடுகிறது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வமன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான், அவர் ஒதுங்கும் தலம் நரகமாகும். அதே போல ஷிர்க் செய்கிறவருக்கு மறுமையிலே மன்னிப்பே கிடையாது. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி.
அல்லாஹ் தனக்கு இணை வைக்கப்படுவதை ஷிர்க் செய்வதை மன்னிக்க மாட்டான். ஆனால் இணை அல்லாத ஏனைய பாவங்களை அவன் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே ஷிர்க்கினுடைய பாரதூரத்தை புரிந்து கொள்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாகவும் இதை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இஸ்ரா மிஅராஜ் என்ற இந்த முக்கியமான நிகழ்வுகளை சரியாக புரிய நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். இஸ்ரா மிஅராஜ் என்பது இஸ்லாமிய வரலாற்றில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் நடந்த முஅஜிஸத்துகளாகவும் அற்புதங்களாகவும் மிக உன்னதமான நிகழ்வுகளாகும். ஆனால் எப்போது நடந்தது என்பது யாருக்குமே தெரியாது. எனவே ரஜப் 27 தான் என்று சொல்வது பிழையான கருத்தாகும். ரஜப் 27 என்று சொல்லி அந்த நாளை சிறப்புக்குரிய நாளாக ஆக்குவது என்பது சஹாபாக்களிடத்தில் இருக்காத, ஆரம்பகால இமாம்களிடத்திலே இருக்காத ஒரு நடைமுறையாகும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா சரியான ஈமானோடும் சரியான அகீதாவோடும் வாழ்ந்து மரணிக்க நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.